ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சவுத் கொரியன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸா வெளியான நோட்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் ரோ சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீ முன் ஹோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லிட்டரேச்சர் ப்ரொஃபஸரா இருக்காரு. இவர் பாஸ்ட்ல ஒரு நாவல் எழுதிருப்பாரு. அதுக்கு ஹார்ஷான கிரிட்டிசிசம் வந்ததுனால நாவல் எழுதுறதே விட்டுருப்பாரு. பட் தான் ஒரு ஃபெயில்டு நாவலிஸ்ட் ஆயிட்டோமே அப்படின்றத நினைச்சு அவர் வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. ஒரு நாள் இவர் லாஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருக்க லீ கேங் அப்படின்ற ஒரு குவைட்டான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேலண்ட் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பையனுடைய எழுத்தாற்றல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பையன் ஒரு பெரிய நாவலிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பிரைவேட் லெசன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது ஒரு அப்சஷனா மாறுது. இவர் அந்த பையனுடைய ரைட்டிங் அண்ட் அவனுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயங்களுடைய மர்மங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக டெஸ்பரேட்டா சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிம்பிள் மென்டார் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல எப்படி மேனிபுலேஷன், ஆம்பிஷன், சீக்ரெட், ரியாலிட்டி ஆஃப் ஃபிக்ஷனான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிற பிளட் லைன்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு டேஞ்சரஸ் சைக்காலஜிக்கல் கேமா மாத்துது. ரெண்டு பேரும் ஒருத்தர் அவுட் ஸ்மார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ண இறுதியில என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. லீ கேங் சொல்ற அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் பில்டிங் அப்படின்றத இந்த ஷோ முழுக்க வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த ஷோ உடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இவர் சொல்ற அந்த கதைகள் மூலமா கேங்கோடைய மைண்ட்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு, முன்ஹோவுடைய மைண்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப நல்லாவே வந்து விஷுவலா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. கேங் சொல்ற கதைகள்ல எந்த அளவுக்கு வந்து உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு வந்து சினிஸ்டரான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நிஜமாலே நடந்துச்சா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது பில்ட் ஆகும். பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல சில காட்சிகள் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது பெருசா இல்லாம ஜஸ்ட் அட்மாஸ்பியர் மட்டுமே நம்பி வந்து இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்லோபன் சீரிஸ் அப்படின்றதுனால உங்களுடைய பொறுமை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த சீரிஸ்ல இருக்கும். சாய் மின் சிக் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரகிளிங் நாவலிஸ்ட் கிட்ட இருக்கிற ரிசென்ட்மெண்ட், என்வி, அட்மிரேஷன், கில்ட், டெஸ்பிரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் சாய் அண்ட் ஹூக் தான் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படினே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பாத்தீங்கன்னா கமிங் ஆஃப் ஏஜ் ரோல், அந்த மாதிரியான யூத்ஃபுல்லான ரோல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டார்க் டோன்ல இவரோட கேரக்டர் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ் முழுக்க பாத்தீங்கன்னா லைக்கபிள் கேரக்டர் அப்படின்றதே இருக்காது. எல்லா கேரக்டருமே ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு டயலாமால தான் வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் இவங்களோட காம்போ சீக்வன்ஸ்ல இருக்கிற அந்த டயலாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இவங்க ரெண்டு பேர் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து லைக்கபிள் கேரக்டராவே இருக்காது. டைரக்டர் கிம் யூ டே உடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த சீரிஸ் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு சீரிஸ் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். டெக்னிக்கலி இந்த சீரிஸ் ஒரு சவுண்டான சீரிஸ் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஸ்லோவா தான் இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நோட்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் ரோ சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.